வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எம்பவரிங் யுவர் சைல்டு டிப்ஸ் டு எம்பவர் யுவர் சைல்டு என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பவர் என்பது என்ன? ஸ்ட்ரென்த்து, இன்வால்மெண்ட்டு, தன்னம்பிக்கை, இதெல்லாம் வளர்த்துக்கணும். எல்லா வேலைகளும் நம்மளால் செய்ய முடியும். நம்மக்கிட்ட இருக்கிறத எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்க முடியும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஷேரிங் கூட நம்மளோட பவர்ஃபுல், நம்மளோட ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். அதே மாதிரி பகிர்ந்து கொள்ள வேண்டியது எது என்ன இருக்கோ அதை பகிர்ந்து கொள்ள வேணும். நம்மக்கிட்ட இருக்கிற முக்கியமான செய்திகளை பகிர்ந்துக்கலாம். முக்கியமான என்ன சாமான் வஸ்துலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பண்டங்களை பதார்த்தங்களை பகிர்ந்துக்கலாம். அப்புறம் இன்னைக்கு ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் நிறைய வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து என்ன சிப்ளிங்ஸ் கிடையாது, ஒரே ஒரு குழந்தை தான், ஒரு பாய் இல்லாட்டி ஒரு கேர்ள், அப்படி தான் இருக்குது. அநேகமாக 10ல் 8 வீட்டில் என்ன இருக்குது, கேர்ள் தான் இருக்குது. 2 வீட்டில் தான் பாய் இருக்குது. அது கூட அது 2வது பாயா இல்லை ஒரே ஒரு பாய் தானா அப்படி வச்சுருக்குறாங்க. சரிப்பா, அது வந்து ஈஸ்வர சித்தம், என்ன கிடைக்குமோ அது மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ ஒரே ஒரு சைல்டு இருக்கிறதுனால ஷேரிங் என்ற வார்த்தையே இப்போ இல்லை. அதுக்கப்புறம் கொடுக்கணும் அப்படின்றது கூட, வீட்டில் இருக்க ஒரு பிஸ்கெட் பேக்கெட் ஓப்பன் பண்ணுறோம், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் இது எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரும், ஆனால் ஒருத்தருக்கு ஒன்றுமே கொடுக்காது. அதுபோல் பிள்ளைங்க தான் இருக்குது. 2-3 வயசில் இந்த பழக்கத்தெல்லாம் வரவழிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு வா தங்கம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கிட்டையும் போகும். வீட்டில் 5 பேர் இருந்தால் தாத்தா பாட்டியோ அட்டெண்டரோ சர்வெண்ட்டோ யார் இருந்தால் எல்லாரோடையும் போகும். எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு பாக்ஸை எடுத்துட்டு அந்த பிஸ்கட் பொட்டலத்தை எடுத்துட்டு திருப்பியும் இங்கேயே வந்து தான் எங்கே உட்காந்து சாப்பிடணுமோ அங்கேயே வந்துடும். ஏன் the child doesn't want to share anything. அப்படி கொடுக்கவே மனமில்லை. அப்படியே நம்ம வந்து கம்பல் பண்ணி யாருக்கிட்டே கொடுக்க சொன்னால் அவங்க திருப்பி இதுகிட்ட கொடுக்குற வரைக்கும் அவங்க பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்குது. அதனால என்ன ஆச்சு, ஷேரிங் என்ற வார்த்தையே இல்லை. ஸோ ஷேரிங் இருக்காது. த மோர் யூ கிவ், நீ என்ன கொடுக்குறியோ அதுபோல் 2 பங்கு நம்மளுக்கு வரும். அது வந்து இயற்கையோட நியத்தி. ஆனால் அது என்ன எப்போ வரும் அப்படின்றதுன்னு சொன்னால் தட் இஸ் அ கொஷன் மார்க். யூல் ஹாவ் டு வெயிட் ஃபார் அந்த டைம், ஆப்ட் டு டைம், ப்ராப்பர் டைம் வர வரைக்கும் காத்துட்ருக்கணும். ஆனால் நிச்சயமாக என்ன பண்ணணும், எது கொடுத்தாலும் என்ன செய்தாலும் அது 2 பங்காக திரும்பி வரும். என்ன கொடுக்குறோம், வாட் இஸ் தட் யூ ஆர் ஷேரிங். உங்ககிட்ட இருக்கிறத எதை பகிர்ந்துக்கிறியோ அதுபோல் வாட் யூ கிவ் இட் வில் கம் பேக் டு யூ அட் எ லேட்டர் பாயிண்ட் அப்படின்றத அந்த பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த இது கொடுக்குறோம். அதை சொல்லியே புரிய வைக்கலாம். இது பாரு, இன்றைக்கி எல்லாருக்கும் பிஸ்கட் கொடு, அப்புறம் அவங்க என்றைக்கான வாங்கும்போது உனக்கு தருவாங்க அப்படின்னு சொன்னால் அது எதிர்பார்ப்புக்கு இடமாயிடும். ஆனால் அது எதிர்பார்க்காம ஜஸ்ட் லைக் தட் யூ மேக் த சைல்ட் டு டெவலப் த ஹேபிட் ஆஃப் ஷேரிங். அதுக்கப்புறம் இந்த ஷேரிங் என்ற பழக்கம் நல்லபடியாக வந்த பிறகு என்றைக்கான ஒரு நாளைக்கு யாராவது கொண்டு அதுபோல் தரும்பொழுது அன்றைக்கி we can link these two என்ன இந்த 2 நிகழ்வுகளையும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பிள்ளைங்களுக்கு அதை புரிய வைக்கலாம். அன்றைக்கி அது வந்து ஒரு லைட்னிங் போல் பிள்ளைங்க மனசில் பதிஞ்சிடும். அதனால் பகிர்ந்து கொள்வது கூட நம்முடைய ஆற்றலை வளர செய்யும். அதே மாதிரி நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னால் படிக்கும்பொழுது வாய் விட்டு படிக்கணும், சரளமாக படிக்கணும், வார்த்தைகளில் பிழை இல்லாமல் படிக்க வேண்டும், பிழை திருத்திக் கொள்ள வேண்டும், பிழை திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும், எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சொன்னால் பிழை திருத்தும் பொழுது இது எல்லாமே ஏற்புடையதான செய்திகளாக வரும். அப்புறம் தனக்கு கீழே ஆஃப்ஸ்பிரிங் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை வேறு பக்கத்து வீட்டில் தான் 100 வயசில் சின்ன குழந்தையாக ஒன்று இருக்குது, நம்மளுக்கு 7-8 வயசு ஆகுது, பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு 4-5 வயசு தான் ஆகுதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களோட போட்டி போடக்கூடாது. தன்னை காட்டிலும் வயதில் சிறியவர்களோட ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, போட்டி போடக்கூடாது. அதே மாதிரி வயதில் சிறிய பசங்களாக நம்ம வீட்டில் இருக்க பக்கத்தில் நியர்பை நெய்பர்ஸ் எல்லாம் என்ன இருக்காங்க, அவங்க பெரியவங்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் வயதில் பெரியவர்களுடனும் கூட என்ன பண்ணக்கூடாது, போட்டி போடக்கூடாது. உனக்கு என்ன உண்டோ யூ ஷுட் பி சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் எக்ஸாக்ட்லி யூ ஆர் ஹேவிங். அதை வச்சு நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு திருப்திப்படணும், சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்கள்ட்ட என்ன இருக்கோ அது வேணும்னு சொல்லி என்ன யூ ஷுட் நாட் பெஸ்டர், யூ ஷுட் நாட் அதை என்ன பண்ணக்கூடாது, பிடிவாதம் பிடிச்சி கொடுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா பீயிங் சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் ஹேவிங், நம்ம டேபிளில் நம்ம பிளேட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தி பண்ணணும் அப்படின்றத சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் சொல்லி கொடுக்கறது அத்தியாவசியம். ஏன்னா இது எல்லாமே எல்லா பாசிட்டிவ் பிஹேவியரும் என்ன செய்யணும்னு கேட்டால் தட் பூஸ்ட் த மொரேல் ஆஃப் த சைல்டு, அதை பூஸ்ட் பண்ணிக்கும். அதே சமயத்தில் அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக ஸ்ட்ராங்காக அவங்கள வளர்த்தி விடும். உறுதியோடு இருந்தால் என்ன ஆகும், உறுதியோடு இருக்கிறதே ஆற்றலுக்கு ஏற்புடையது தான், ஆற்றலோடு சேர்த்தியது தான். அதனால் பசங்களுக்கு அது நல்ல ஒரு உறுதி என்பதே ஒரு பவர்ஃபுல் வரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.